வணக்கம். இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். ட்விஸ்டிங் ஸ்டைல் என்பது உலகம் முழுவதும் நடைமுறையில் உள்ள பிரபலமான மற்றும் நேர்த்தியான ஹேர் ஸ்டைலிங் நுட்பமாகும். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ட்விஸ்டிங் ஸ்டைலுக்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருள்களை பட்டியலிடுதல், போனிடெயில் ட்விஸ்டிங் ஸ்டைலை செய்தல் மற்றும் சைட் ட்விஸ்டிங் ஸ்டைலை செய்தல். இப்பொழுது ட்விஸ்டிங் ஸ்டைல்களின் செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை பார்ப்போம். உங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் பொருட்கள் தேவைப்படும்: ஸ்டைலிங் நாற்காலி, டெயில் அல்லது ஸ்டைல் கோம்ப், செட்டிங் கிளிப்ஸ், ஸ்டைலிங் லோஷன் அல்லது ஜெல், ஹேர் ஸ்ப்ரே, பாபி பின்ஸ் அல்லது ஜூரா பின்ஸ், ஹேர் ஆக்சசரிஸ் மற்றும் ரப்பர் பேண்ட். நோய் தொற்றுகளை தடுக்க கருவிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு நன்கு ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். செயல்முறைக்கு முன் உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரால் கழுவவும். ஒரு துண்டு கொண்டு உலர வைக்கவும். தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருள்களை ஒரு ட்ராலியில் ஏற்பாடு செய்யுங்கள். எளிதாக அணுகுவதற்கு ட்ராலி ஸ்டைலிங் நாற்காலிக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ட்விஸ்டிங் செயல்முறை பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1, போனிடெயில் உருவாக்கவும். படி 2, போனிடெயிலின் எல்லையிலிருந்து ஒரு பகுதியை திருப்பவும். படி 3, முடியின் மீதமுள்ள பகுதிகளை திருப்பவும். படி 4, பாணிக்கான அடித்தளத்தை உருவாக்கவும். படி 5, முடியின் உள்பகுதிகளை திருப்பவும். படி 6, முடிப்பதற்கு பின் மற்றும் ஹேர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். இப்பொழுது ஒவ்வொரு படிநிலைகளையும் விரிவாக பார்ப்போம். கிரவுனில் இருந்து முடியை பாதுகாப்பான போனிடெயிலில் சேகரிப்பதன் மூலம் தொடங்கவும். இது உங்கள் திருப்பங்களுக்கு அடித்தளமாக இருக்கும். நீங்கள் ட்விஸ்டை தொடங்க விரும்பும் இடத்தில் போனிடெயில் அமைந்திருப்பதை உறுதி செய்யவும். போனிடெயில் தயாரானதும் அதை ஒரு எலாஸ்டிக் பாண்டில் கட்டவும். போனிடெயிலின் மேல் ஒரு ஹேர் டோனட்டை வைக்கவும். இப்பொழுது போனிடெயிலின் எல்லையிலிருந்து முடியின் ஒரு சிறிய பகுதியை எடுக்கவும். இந்த இழையை பிடித்து அதை எதிர் கடிகார திசையில் திருப்பத் தொடங்குங்கள். இந்த இயக்கம் ஸ்டைலில் ஒரு நேர்த்தியான திறமையை சேர்க்கிறது. நீங்கள் தொடர்ந்து முறுக்கும்போது உங்கள் கைகளை பரிமாறி இழையை எதிர் திசையில் செலுத்துங்கள். இந்த நுட்பம் திருப்பங்களுக்கு சிக்கலான தன்மையை சேர்க்கிறது. நீங்கள் ட்விஸ்ட் செய்து முடித்ததும் அதை ஹேர் டோனட் பொசிஷனில் வைத்து யூ-பின்களை பயன்படுத்தி பின் செய்யவும். இது உங்கள் ட்விஸ்டுக்கள் இரவு பகலாக அதேபோல் இருப்பதை உறுதி செய்கிறது. போனிடெயிலை சுற்றி மீதமுள்ள முடியின் அனைத்து பகுதிகளிலும் இந்த ட்விஸ்டிங் டெக்னிக்கை மீண்டும் செய்யவும். நீங்கள் வேலை செய்யும்போது ஒவ்வொரு இழையையும் எதிர்கடிகார திசையில் திருப்ப நினைவில் கொள்ளுங்கள். இந்த நிலையான திசையானது ஒரு ஒத்திசைவான மற்றும் பளபளப்பான தோற்றத்தை உருவாக்குகிறது. இந்த ஹேர் ஸ்டைலுக்கான அடித்தளத்தை உருவாக்க மீதமுள்ள முடியிலிருந்து ஒரு மெல்லிய பிரிவை எடுத்து இந்த பிரிவை கடிகார சுத்துக்கு எதிர் சுத்தாக திருப்பி யூ ஊசிகளால் அதை பாதுகாக்கவும். இந்த அடித்தளம் ஒட்டுமொத்த சிகை அலங்காரத்திற்கு மொத்தத்தன்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை சேர்க்கிறது. இப்பொழுது முடியின் மீதமுள்ள உள்பகுதி முடிகளுக்கும் அதே ட்விஸ்ட் டெக்னிக்கை பயன்படுத்தவும். ஒவ்வொரு முடிக்கற்றையும் கடிகார சுத்துக்கு எதிர் சுத்தாக திருப்பி யூ ஊசிகளால் அதை பாதுகாக்கவும். இந்த செயல் முடியின் ஒவ்வொரு பகுதியும் ஒட்டுமொத்த ஹேர் ஸ்டைலுக்கு பங்களிப்பதை உறுதி செய்கிறது. ஹேர் ஸ்டைலிங் ஒட்டுமொத்த வடிவத்தை சமநிலைப்படுத்தவும் மேம்படுத்தவும் நீண்ட ஹேர்பின்களை பயன்படுத்தவும். ட்விஸ்டை இடத்தில் தக்க வைக்க ஹேர்பின்களை மூலோபாய ரீதியாக செருகவும். கூடுதலாக உங்கள் நேர்த்தியான ஹேர் ஸ்டைலின் நீண்ட ஆயுளை உறுதிப்படுத்தவும் கூடுதல் பிடியை வழங்கவும் ஹேர் ஸ்ப்ரேயை மெதுவாக பயன்படுத்துங்கள். இந்த இறுதி தொடுதல்கள்
ட்விஸ்டின் சிறந்தவைகளை வெளிக்கொண்டு வரும். உங்கள் தலைமுடிக்கு மெருகூட்டப்பட்ட மற்றும் தொழில்முறை தோற்றத்தை கொடுக்கும். இறுதியாக, ஸ்டைலிங் செயல்பாட்டின் போது பயன்படுத்தப்பட்ட எக்ஸ்ட்ரா பின்களை அகற்றவும். இந்த படி ட்விஸ்டை அழகாக இடத்தில் விழ அனுமதிக்கிறது. இது ஹேர்ஸ்டைலின் முழு அழகையும் வெளிப்படுத்துகிறது. பயிற்சியும் பரிசோதனையும் இந்த ட்விஸ்டிங் டெக்னிக்கில் சிறந்து விளங்கவும் உங்கள் சொந்த மாறுபாடுகளையும் கொண்டு வர உதவும் என்பதை நினைவில் கொள்ளவும். நீளமான கூந்தலுடன் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய மற்றொரு இலவச ஹேர் ட்விஸ்டட். இது பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. படி 1, முடியை தயார் செய்யவும். படி 2, முடியை பிரிக்கவும். படி 3, பெரிய பகுதியை ட்விஸ்ட் செய்யவும். படி 4, சிறிய பகுதியை ட்விஸ்ட் செய்யவும். படி 5, ஹேர் ஸ்ப்ரே மூலம் ஸ்டைலிங்கை முடிக்கவும். இப்பொழுது ஒவ்வொரு படிகளையும் விரிவாக பார்ப்போம். உங்கள் ஹேர் ஸ்டைலிங்கை நேர்த்தியான மற்றும் பளபளப்பான தோற்றத்தை உறுதிப்படுத்த சுத்தமான மற்றும் உலர்ந்த கூந்தலுடன் தொடங்கவும். முடியை பிரஷ் செய்வதன் மூலம் தொடங்கவும். ஏதேனும் சிக்கல்கள் அல்லது முடிச்சுகளை அகற்றவும். இந்த படி கூந்தல் மென்மையானது மற்றும் ட்விஸ்டிங் செயல்முறைக்கு தயாராக இருப்பதை உறுதி செய்கிறது. வாடிக்கையாளருக்கு செய்யும் பொழுது எந்த அசௌகரியமும் ஏற்படாமல் இருக்க மென்மையான பிரிஸ்டல்ஸ் பிரஷ் பயன்படுத்தவும். அடுத்து ஒரு சீப்பு பயன்படுத்தி நெற்றியின் இடது பகுதியிலிருந்து தொடங்கி முடியை பிரிக்கவும். தனித்தனி பிரிவுகளை உருவாக்கவும். சில சிறியதாகவும் சில பெரியதாகவும் இருக்கும். பிரிவுகள் வரையறுக்கப்பட்டவுடன் பெரிய பகுதியின் தொடக்கத்திலிருந்து ஒரு சிறிய முடி இழையை எடுத்து உங்கள் விரல்களுக்கு இடையில் பாதுகாப்பாக பிடிக்கவும். இது ட்விஸ்டிங் செயல்பாட்டின் போது உறுதியான பிடியையும் கட்டுப்பாட்டையும் உறுதி செய்கிறது. அதே பிரிவிலிருந்து அருகில் உள்ள இழைகளை தேர்ந்தெடுத்து முன்பு வைத்திருந்த இழையுடன் அதை திருப்பவும். இந்த ட்விஸ்டிங் இயக்கமானது காட்சி ஆர்வத்தை சேர்க்கும் ஒரு பின்னி பிணைந்த விளைவை உருவாக்குகிறது. இந்த ட்விஸ்டிங் டெக்னிக்கை தொடரவும். ஒரு நேரத்தில் ஒரு முடியை எடுத்து பகுதியின் முடிவை அடையும் வரை ஏற்கனவே இருக்கும் ட்விஸ்டிங் மேல் நேர்த்தியாக திருப்பவும். இந்த நுட்பமான செயல்முறை படிப்படியாக ட்விஸ்டிங் ஹேர்ஸ்டைலை உருவாக்குகிறது. ஒவ்வொரு இழையும் தடையின்றி இணைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. பெரிய பகுதியின் முடிவை நீங்கள் அடைந்ததும் முடியை பலமுறை முறுக்கி இறுக்கி பாதுகாப்பாக பிடிக்கவும். ட்விஸ்டை இடத்தில் நிலைநிறுத்த இடது பக்கத்தில் ஒரு ஹேர் கிளிப்பை கொண்டு அதை பாதுகாக்கவும். கிளிப்பை சிரமமின்றி மறைக்க சுற்றியுள்ள முடியை திறமையாக பயன்படுத்தவும். சிறிய பகுதிகளுக்கு சென்று அதே ட்விஸ்டிங் டெக்னிக்கை மீண்டும் செய்யவும். சீரான மற்றும் இணக்கமான தோற்றத்தை உருவாக்க ஒரே அளவிலான முடி இழைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்துங்கள். இழை அளவின் நிலைத்தன்மை ஒட்டுமொத்த ஹேர் ஸ்டைல் அழகியலுக்கு பங்களிக்கும். நீங்கள் முடிவை அடைந்ததும் அந்த இடத்தில் ட்விஸ்டிங்கை நிறுத்த முடியை பலமுறை திருப்பவும். கிளிப்பை மறைக்க வலது பக்கத்தில் ஒரு ஹேர் கிளிப்பை கொண்டு ட்விஸ்டிங்கை பாதுகாத்து கிளிப்பை மறைக்க அந்த பகுதியில் மீதமுள்ள திறந்த முடியை பயன்படுத்தவும். நீண்ட ஆயுளை உறுதிப்படுத்தவும் ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைலை வைத்திருக்கவும் ட்விஸ்டிங் ஹேர் ஸ்டைலிங்குக்கு பொருத்தமான ஹேர் ஸ்ப்ரேயை பயன்படுத்துங்கள். ஹேர் ஸ்டைலின் மீது சிறிதளவு ஹேர் ஸ்ப்ரே செய்து கூடுதல் தொடுகையை சேர்த்து அந்த ஒட்டுமொத்த தோற்றத்தை மேம்படுத்துகிறது. பார்ட்டிகள் மற்றும் விசேஷ நிகழ்வுகளுக்கு ஏற்ற எளிமையான ஆனால் வசீகரிக்கும் ட்விஸ்டிங் ஹேர் ஸ்டைலை நீங்கள் இப்பொழுது உருவாக்கியுள்ளீர்கள். நேர்த்தியான மற்றும் தனித்துவமான விருப்பத்தை ஹேர் ஸ்டைலை வழங்கும் இந்த அழகான ட்விஸ்டிங் தோற்றம் உங்கள் திறமை மற்றும் படைப்பாற்றலை காட்டுகிறது. இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ட்விஸ்டிங் ஸ்டைலுக்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை பட்டியலிடவும், போனிடெயில் ட்விஸ்டிங் ஸ்டைல் செய்யவும் மற்றும் சைட் ட்விஸ்டிங் ஸ்டைல் செய்யவும் முடியும்.
பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.